வந்தாங்க வந்தாங்க தான் என்னமோ. டேய் என்னடா நடக்குது? டேய் தம்பி என்னடா நடக்குது? டேய் திருட்டு 2 minutesனா டேய் கிளம்பிட்டியாடா? கீழே கேப் புக் பண்ண அது வந்துட்டுடா. டேய் என்னடா நடக்குது? இங்க ஒரு அண்ணன்காரன் வந்து நிக்கிறானே, அது கூட கவனிக்காம என்னடா நடக்குது? ஏமா அதான் சிஸ்டர் வந்திருப்பாங்களே ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு. வந்தாங்க வந்தாங்க தான் என்னமோ அவங்களுக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கா, வந்த வேகத்துல போயிட்டாங்க. டேய் திருட்டு பையில, அவங்களுக்கு எதுவும் அர்ஜென்ட் வேலை இருக்குன்னு அவங்க போயிட்டாங்களா, இல்ல நீங்க எதுவும் வேலை இருக்குன்னு அவங்களை துரத்தி விட்டுட்டீங்களா? இல்லனா அவங்களாதான் போயிட்டாங்க. நம்பிட்டேமா. சரி சீக்கிரம் கிளம்புங்க, கீழே கேப் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களே. ஒரு செகண்ட் தான், அதுக்குள்ள ஷர்ட்டை மாத்திட்டு கிளம்பிறியா? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனால நான் நம்ம ஹாஸ்பிட்டல் போறேன். நீங்க 2 பேர் தான் வீட்டுக்கு போறீங்க, பார்த்து பத்திரமா போங்க. அப்போ நீ வரலையா? அப்போ ஓகே நான் கிளம்புறேன். இந்த பாருடா, நீ ஓகே சொல்ற விதமே சரியில்லை. நான் அந்த ஆள போறேன், நீ மறுபடியும் நீங்க இந்த ஆள உங்க ரொமாட்டிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. சட்டு புட்டு நீ வீட்டுக்கு போய் சேர்ற வழிய பாருங்க. எல்லாமே முடிஞ்சிட்டுனா இப்போ கிளம்பிடுவோம். இப்ப இங்க என்ன நடந்துச்சு? இங்க ஒண்ணுமே நடக்கல, எல்லாமே முடிஞ்சிட்டுன்னு அவன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் ஏற்கனவே டபுள் மீனிங்ல கேட்ட மாதிரி எனக்கு தோணுது. இதுல வேற முடிஞ்சிட்டுன்னு சொன்னா அவன் தப்பா நினைக்க மாட்டானா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அந்த பணங்கா மண்டைக்கு? டேய் தம்பி, உன் மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு நல்லா கேட்டுடுச்சுடா. அந்த பொண்ணை மறைச்சது போதும், நீ சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புங்க. நீ என்னடா என்ன பார்த்து மைண்ட் வாஷ்ல யோசனை பண்ண? உங்க அண்ணன் ஏதோ நக்கலா சிரிச்சிட்டு போன மாதிரி இருக்கு. வாயில வண்டையா வந்துட போகுது. அவன்கிட்ட போய் எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்றிய, அவன் என்ன நினைச்சிட்டு போவான்? ஓ அதுக்குதான் அவர் அப்படி நக்கலா சிரிச்சிட்டு போறாரு. ஓய் சாரிடா சாரி, நான் வேற மாதிரி நினைச்சு பேசினேன், அவர் வேற மாதிரி புரிஞ்சிருக்காரு. சாரிடா சாரி. சோனி, நீ சிரிக்க முச்சுல உன் உதடுகள் ரெண்டும் ரோஜாப்புல செஞ்ச இதழ்கள் மாதிரி அவ்வளோ ஒரு அழகா இருக்குடி.